வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியான ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போறோம். உருளைக்கிழங்குல ஒரு பக்கோடா, உருளைக்கிழங்கு வெங்காயம் சேர்த்து ஒரு பக்கோடா தான் நம்ம பண்ண போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து நல்லா நீட்ட வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதே மாதிரி ஒரே ஒரு பெரிய உருளைக்கிழங்கு எடுத்து தோலெல்லாம் சீவிட்டு அதுவும் மெல்லிசா கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இப்போ எப்படி மிக்ஸ் பண்ணுறதுங்கிறத மட்டும் பார்த்துடலாம். நம்ம பாருங்க, வெங்காயம் இந்த மாதிரி ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக நான் வெங்காயத்தை பாதியாக கட் பண்ணி மெல்லிசா கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். பாருங்க, உருளைக்கிழங்கு அதுவும் அது மாதிரி கட் பண்ணியிருக்கேன். வெங்காயமும் உருளைக்கிழங்கும் ஒரு பவுலில் சேர்த்தாச்சு. அடுத்தது வந்து பச்சை மிளகா, பாருங்க, கருவேப்பிலை, பச்சை மிளகா, இஞ்சி, கொத்தமல்லி கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துடலாம். நாம இது கூடவே வந்து தேவையான உப்பையும் சேர்த்துருவோம். தேவையான உப்பு, அப்புறம் பெருங்காய பொடி, கொஞ்சமா மஞ்சள் பொடி, ஏற்கனவே பச்சை மிளகா போட்டிருக்கோம், இருந்தாலும் வந்து கொஞ்சம் வரமிளகா பொடி. இப்போ வந்து கடலை மாவு சேர்க்க போகிறோம். நான் வந்து ஒரு வெங்காயம் ஒரு உருளைக்கிழங்கு ரெண்டு ஈக்குவல் ப்ரொபோர்ஷனாகவே எடுத்துக்கோங்க. ஒரு 3 டீஸ்பூனுக்கு கடலை மாவு, 3 டீஸ்பூனுக்கு அரிசி மாவு சேர்க்க போகிறோம். நீங்கள் எத்தனை அளவுக்கு வெங்காயம் எடுத்துக்கிறீங்களோ, உங்களுக்கு பக்கோடா போடுறது கன்சிஸ்டன்சி தெரியும் இல்லையா? ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பைண்டிங்க்கு தகுந்த மாதிரி மாவு மட்டும் மிக்ஸ் பண்ணிட்டா போதும். ஆமாம், வெங்காயம் உருளைக்கிழங்கு எவ்வளோ எடுத்துக்கிறீங்களோ அது தகுந்த மாதிரி மாவு மிக்ஸ் பண்ணிட்டா போதும். ஒரு 3 டீஸ்பூன் கடலை மாவு சேர்த்துருக்கேன். அதே மாதிரி அரிசி மாவும் கண்மதிப்பா நீங்க போட்டுக்கலாம். இப்போ மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வெங்காயமும் உருளைக்கிழங்கும் ஒரே ஈக்குவல் ப்ரொபோர்ஷன் எடுத்துக்கோங்க. அது எவ்வளோ எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மாவு வந்து பைண்டிங்க்கு சேர்க்க போறோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். நம்ம பாருங்க, நான் எடுத்துட்ட அளவுக்கு உருளைக்கிழங்கும் வெங்காயமும் நான் எடுத்துட்ட அளவுக்கு வந்து 3 டீஸ்பூன் கடலை மாவும் 3 டீஸ்பூன் அரிசி மாவும் கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வெங்காயம் உருளைக்கிழங்கு ரெண்டும் எந்த அளவு எடுத்துக்கிறீங்களோ அது பைண்டிங் தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கையில் வந்து தண்ணி கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு இப்போதான் தண்ணியை சேர்க்குறோம். ஏன்னா அந்த வெங்காயம் உப்பெல்லாம் சேர்க்குமோ அதில் தண்ணி விடும் இல்லையா? மாவெல்லாம் பிசைஞ்சதுக்கு அப்புறம் தண்ணி சேர்த்துட்டா போதும். பாருங்க, இந்த பக்கம் வந்து எண்ணெய் வந்து நல்லா காஞ்சின்னு இருக்கு. அதுலேருந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். அவ்வளவுதான். பாருங்க, இந்த பதத்துக்கு இருக்கணும். ஸோ கரெக்டா இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுத்து, நம்ம வந்து பக்கோடா போட்டுடலாம். ஜஸ்ட் சும்மா ஒரு இது எடுத்துட்டு அப்படி லைட்டா ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே போட்டு விட்டுருங்க. இப்போ திருப்பி விட்டுறலாம். பாருங்க, இந்த மாதிரி கோல்டன் கலர்ல எடுக்கணும். நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி டீ டைம் ஸ்நாக்ஸ் நீங்க பசங்கள்லாம் ஸ்கூல் விட்டு வந்த உடனே கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப சௌரியமா இருக்கும். டக்குன்னு என்ன பண்றதுன்னு யோசிக்கிற நேரத்துல வெங்காயம் உருளைக்கிழங்கு கண்டிப்பா இருக்கும். அரிசி மாவு கடலை மாவுலாம் நம்ம எப்பயுமே வச்சிருக்கிறது தான். ஸோ அதை போட்டு டக்கு நீங்க வந்து ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ அடுத்த செட்டையும் நம்ம போட்டுடலாம். நிறைய டிஃபன் பாக்ஸ் ரெசிபி பார்த்தோம். ஸோ அடுத்தது வந்து ஸ்நாக்ஸ். நிறைய பேர் கேட்டது வந்து வந்த உடனே ஏதாவது கண்டிப்பா கேட்பாங்க, காஃபியோட ஏதாவது ஒன்று கொடுமா அப்படின்னு. இதை நீங்க வந்து உடனே பண்ணிடலாம். நல்ல சுட சுட ஒரு காஃபியோட இந்த பக்கோடாவையும் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, செம்ம டேஸ்டா இருக்கும். இதே மாதிரி எல்லா உருளைக்கிழங்கு பக்கோடாவும் போட்டு எடுத்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி வெங்காயம் உருளைக்கிழங்கு ரெண்டும் வந்து சேம் அளவு, ஒரே அளவு எடுத்துக்கோங்க. அதுக்கு தகுந்த அளவுக்கு நம்ம வந்து மாவு மட்டும், அதாவது கடலை மாவும் அரிசி மாவும் மிக்சிங் மட்டும் கரெக்டாக அது பைண்டிங் வரணும், அவ்வளோதான். ஏற்கனவே வெங்காயம் தண்ணியெல்லாம் விடாமல் பிசைச்சுக்கோங்க. நான் வெங்காயத்தில் வந்து கொஞ்சம் உப்பெல்லாம் போட்டோன்னே நல்லா தண்ணி விடுமா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தேவைப்பட்ட துளிவுண்டு ஒரு டேபிள் ஸ்பூனோ இல்லை ஒரு ஸ்பூனோ தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிட்டா போதும். ரொம்ப சிம்பிளான ஈஸியான வெங்காயமும் உருளைக்கிழங்கும் சேர்த்து ஒரு பக்கோடா டெஃபினட்டா ட்ரை பண்ணி பாருங்க. பசங்களுக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தயிர் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கும் கூட ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.